தோனி தன்னுடைய பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் யூஸ் பண்ணி, அதாவது இக்கட்டான சூழ்நிலையில தெளிவா மூவ் பண்ணி விக்கெட்டை எடுத்து எல்லாத்தையுமே மிரள வச்ச டாப் 3 மூவ்மெண்ட் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். தேர்ட் பிளேஸ்ல இருக்கிறது இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் நடந்த மேட்ச்ல பாகிஸ்தான் பேட்ஸ்மேன் வெறித்தனமா அடிச்சு விளையாடிட்டு இருப்பாரு. அந்த டைம்ல பவுலிங் போட வந்த சச்சின் கிட்ட தோனி பேட்ஸ்மேன் இறங்கி வரும்போது வைடா பால போடுன்னு சொல்லிருப்பாரு. அதே மாதிரி சச்சினும் பால போட்டதுனால தோனி ஸ்டம்பிங் பண்ணி வேற லெவல்ல விக்கெட்டை எடுத்திருப்பாரு. செகண்ட் பிளேஸ்ல இருக்கிறது இந்தியாவுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் நடந்த மேட்ச்ல ஷான் மார்ஷ் 2 ரன் ஓடுவாங்க. அப்போ கீப்பர் என்ன தோனி கிட்ட தான் ஃபீல்டர் பால த்ரோ பண்ணுவாங்க. ஆனா தோனி செம கூலா நின்னு பவுலர் கிட்ட பால் போற மாதிரியான ரியாக்ஷனை கொடுத்து பேட்ஸ்மேனை ஏமாத்தி திடீர்னு பால் கிட்ட வரும்போது வேகமா ஓடி வந்து பால புடிச்சு ரன் அவுட் பண்ணிருப்பாரு. இது பார்க்கவே அல்டிமேட்டா இருக்கும். ஃபர்ஸ்ட் பிளேஸ் பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசா வந்திருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கிறது ஐபிஎல் சிஎஸ்கேக்கும் கேகேஆருக்கும் நடந்த மேட்ச்ல ரத்தன் சுக்லா ஸ்ட்ரைக்லயும் இஷாந்த் சர்மா நான் ஸ்ட்ரைக்லயும் இருப்பாங்க. இவங்க கிட்ட இருந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னால பவுலர் கிட்ட பால் இருக்கும்போதே ரன் ஓடிடுவாங்க. இத வாட்ச் பண்ண தோனி அந்த டைம்ல நல்லா விளையாடிட்டு இருந்த ரத்தன் சுக்லாவோட விக்கெட் தான் தேவைன்றதுனால அவரு கரெக்டா கிரீஸை விட்டு வெளியே வரும்போது ஸ்டம்ப்ல அடிக்க சொல்லி விக்கெட்டை எடுத்திருப்பாரு தல தோனி.